வேணி. இலங்கையில் வவுனியா மாவட்டம் கர்நாடக பிறப்பிடம். நாங்கள் 90ல் வந்தேன். கடல் வழியாக தமிழகத்துக்கு வருகை இருந்தோம். 8 வயசு இலங்கையிலிருந்து நான் வரும்போது தண்ணி இல்லாம மாடு நடந்த அச்சில் இருந்த தண்ணி எடுத்து நான் குடிச்சிருக்கேன். கடல் தான் நம்மை பிரிக்கிறது. நீங்கள் விட்ட கண்ணீர் நம்மை இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறது. கருப்பு சிவப்பு இந்த இருவண்ண கொடி இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி உறவுகளுக்கு எப்போதுமே ஆதரவாக இருந்திருக்கிறது. குறும்புக்கும் புத்து இருக்குது, குருவிக்கும் கூடு இருக்கு. நம் தப்புள் குடி உருவலாக இருக்கின்றன புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இல்லம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இல்லத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா அருமையா இருக்கு. பேன்கன்லாம் மாட்டி ஒரு செலவு இல்லாமல் டைல்ஸ் எல்லாம் பயிற்சி கொடுத்துட்டாங்க. வீடு கட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அது வீடா மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அது எனக்குள்ள இருக்க நம்பிக்கை. எல்லாரையும் பேர் சொல்லி கூடுவாங்க, எங்களை மட்டும் ஆதி மாணவர்களை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த வேதனையை அனுபவிச்சேன். ஆனா என்னோட பிள்ளைகள் இப்ப அனுபவிக்கல. அதுக்கு காரணம் ஐயா தான். இலங்கை அகதிகள் அப்படின்ற அந்த பெயரை மாற்றம் செய்து இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் அப்படி சொல்லியிருக்காங்க. எல்லா புலம்பெயர் முகாம்லையும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 200 பட்டதாரிகள் இருப்பாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சோம்னா 20,000 கொடுத்து ஹாஸ்டல் ஃபீஸும் கொடுக்குறாங்க. எல்லாம் சேர்த்து 1 லட்சம் வரைக்கும் வருது. எங்களுக்கு என்ன கேட்டானே எங்களுக்கு செய்துன்னு தானே இருக்காரு. தமிழ் மக்களை மாதிரி தானே எங்களையும் தமிழ் மக்களை பாக்குறாரு. ஒரே கண்ணா தானே பாக்குறாரு. எங்களுக்கு திட்டம் அறிவிக்கும் போது கரகோஷம் எழுப்புறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய அந்த பாசத்தை அதுல வெளிப்படுத்துறாங்க. அதோட சத்தத்தை பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். 103 முகாமிலும் இருக்கக்கூடிய அந்த தமிழர்களுடைய நலனுக்கு அனைத்தும் அறிந்து புரிந்து தெரிந்து அவர்களை இன்றைய தினம் காத்து வருகின்றார். எங்களுக்கு சேது குழு அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி மானிய கடன் எல்லாம் வழங்கியிருக்காங்க. கலைஞர் ஆட்சியில எங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் கல்லூரி படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு விட்டாங்க 96ல. அப்படி என்ன அவர் மேல உங்களுக்கு பிரியம் கலைஞர் மேல? அவர் எங்களுக்கு தகப்பன் தான். யாரெல்லாம் திமுக எதிர்க்கிறார்களோ, முத்தமிழர் கலைஞரை குறை சொல்றாங்களோ அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். அனைவருக்குமான முதல்வர் நாளை இரவு 8 மணிக்கு நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில்.